விஜய் படம் ரிலீஸ் ஆக போகுது. கரெக்டாக அந்த ஜனநாயகன் படத்துக்கு வரும்போது பராசக்தி படத்தையும் கொண்டு வர்றாரு. ஏன்னா அந்த படத்துக்கு ரிலீஸ் இவர் உதயநிதி லெஜண்ட், அவர் தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாரு. விஜய் படங்கள் எல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் 70 to 80%, 75 to 80% இவங்களுக்கு எடுத்துக்குவாங்க படம் உரிமையாளர்கள். 20% வரை தான், 80% இவங்க எடுத்துகிட்டு 20% தியேட்டருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு 20% கொடுக்குறாங்க. எப்பவும் உள்ள மாதிரி 70 to 80. இதை ஏன் தியேட்டருக்காரங்க ரிலீஸ் ஒத்துக்குவாங்கன்னா, நிறைய ஹவுஸ்ஃபுல் வரும், ஹவுஸ்ஃபுல்லாக போகும். மற்ற படங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போகாது. நிறைய ஹவுஸ்ஃபுல் ஆகுதுப்பா. 20% கிடைச்சாலும் 10 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாகுது, 15 நாள் நமக்கு வந்துடுது. மற்ற படம் 70% தான் கொடுப்பான். ஆனால் ஓடாத 2 ஷோவுக்கு அப்புறம் வருமானம் வராது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கம்மியான கமிஷனாக இருந்தாலும் விஜய் படத்தை போடுங்க. அது யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க தானே விஜய் படத்தை போடுங்கப்பா. எம்ஜிஆருக்கு முன்னாடி மினிமம் கேரண்டின்னு இருக்கும். எம்ஜிஆருங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, மினிமம் கேரண்டி. அதாவது நஷ்டங்கிறதே இருக்காது, லாபம் அதிகமாக கம்மியாக. அதுதான் எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர்னா எல்லாம் தியேட்டர் இதில் சொல்லுவாங்க, அது விநியோகஸ்தர்கள் மினிமம் கேரண்டி, நஷ்டம் வராது. அது மாதிரி இவருக்கு இருக்குது இப்போ. அதனால் 80% அவங்க எடுத்துக்கிட்டு 20% தியேட்டருக்கு கொடுத்தாலும் அதிக நாள் ஓடும், அதிக கலெக்ஷன் வரும்னு ஒத்துக்குவாங்க. இப்போ இந்த படத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் அதே மாதிரி 75 to 80% படம் உரிமை அவங்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, உங்கள் தியேட்டருக்கு 20%. இதுக்கு முன்னாடிலாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி வந்த உடனே இந்த உங்கள் லெஜண்ட் கூட்டம் எவ்வளோ இதாக பண்ணுதுன்னா, தியேட்டருக்காரங்கிட்ட போய் நான் உங்களுக்கு 70% எடுத்துகிட்டு 30% கொடுக்குறோம், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், பராசக்தியை, அந்த படத்தை இது பண்ணாதீங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. தியேட்டருக்காரங்க பார்த்தாங்க, சரி 30% கொடுக்குறாங்க, அவருக்கு 20% தான் கொடுக்குறாரு. இங்கே போகலாம், மற்ற இவங்க தியேட்டர் ஒன்றெல்லாம் சொல்லிப்பா, இங்கே போனேன்னா அது ஒரு 2-3 நாள் கூட ஓடாதுப்பா, கம்மியாக வரும். இருந்தாலும் அரசாங்கத்தை பதிச்சுக்கக்கூடாதுப்பா, இன்னும் 3 மாதம் இருந்தாலும் லெஜெண்டை பதிச்சுக்கிட்டோம்னா வேறு எதையாச்சும் மாட்டி விட்டுருவோம்ப்பா, வேணாம். அதனால் ஜனநாயகன் படத்தை நீ 70க்கு கொடு, 70%, நீ 80 கேட்டேன்னா நான் அவன் படத்தை போடுவேன்னு தியேட்டருக்காரங்க பல்ட்டி அடிக்கிறாங்க. இப்போ இதுதான் வெளியிலேயே தெரியாமல் போயிட்டு இருக்குது. அதனால் ஜனநாயகன் படத்தில் இதில் என்ன பண்ணுறாங்க, தியேட்டர் அதுதான் அதிக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பராசக்தி கம்மி தியேட்டரில் ஆகுது. உதயநிதி ஐடியா பராசக்தி அதிக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி இதை ஜனநாயகனை கம்மி இதுக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு.